எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இடங்கள் திருப்தி அளிப்பதாக ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 200 ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்காக 5 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு வந்துள்ள மத்திய சுகாதாரத்துறை இணை செயலர் காயத்ரி பாண்டா தலைமையிலான குழு இந்த இடங்களை பார்வையிட்டு வருகிறது. ஏற்கனவே ஈரோடு, பெருந்துறை, புதுக்கோட்டை, மதுரை, தோப்பூர், தஞ்சை, செங்கிப்பட்டி ஆகிய இடங்களை பார்வையிட்டுள்ளது. இன்று செங்கல்பட்டில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. இதற்கிடையில் சென்னை கிண்டியில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட்டில் 10 ஏக்கர் பரப்பளவில் தேசிய முதியோர் மருத்துவ மையம் அமைப்பதற்காக இடங்களை இக்குழு ஆய்வு செய்தது. அப்போது பேசிய காயத்ரி, தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான இடங்களை ஆய்வு செய்ததில் தங்களுக்கு அனைத்து விதத்திலும் திருப்தி அளிப்பதாக கூறினார். Begin the work will take some time because there are number of clearances which have to be taken. So predictably it should take 4 to 5 months or 6 months. I am not sure about this because there are a lot of like it has to go to Ministry of Finance, it has to go to the cabinet, so there will be a long process, and then again statutory clearances from the state government, then the DPRs, all that takes time, but the decision on the what site may be taken sooner. இதைத் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட்டில் அமையவுள்ள தேசிய முதியோர் மருத்துவ மையம் மூத்த குடிமக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்றார். நம்ம ஞாபக சக்திக்காக வயசானவங்களுக்குள்ள பிரச்சனைகள், அப்புறம் வீக்காக இருக்கும்போது அவங்க விழுந்துடுறாங்க, அதை தவிர்க்கிறதுக்கான டெக்னிக், எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் கிளினிக், அவங்களுக்கு வாழ்க்கையை நார்மலாக கொண்டு போகிறதுக்கு அந்த மாதிரி உள்ள மருத்துவத்தை மேம்படுத்தும் வகையிலும் இது ரெண்டு அவங்க மேடம் சொன்னாங்க. இந்த மாதிரி உள்ள ஸ்பெஷலைஸ்ட் இம்ப்ளான்ட்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் கிளினிக், இது மட்டும் இல்லாமல் பேசிக்லி இட் வில் ஆல்சோ ப்ரொடியூஸ் பிஜி பீப்புள் அண்ட் டீச் டாக்டர்ஸ். இப்போ நம்ம முதியோருக்கு பல்வேறு உதவிகள் தேவைப்படுது, அந்தந்த மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கும் பண்ணக்கூடிய டாக்டர்ஸோட பயிற்சி இங்கே நடக்கும்.